வெள்ளம் பொல்லிந்தை கொள்ள வந்தோம் ஆவியை அளித்து வெள்ளம் பொல்லிந்தை மேற்கொள்ள வந்தோம் ஆவியை அளித்து திட நம்பிக்கை தைரியம் வீழ்ந்தாரே அவர் கிருபை எங்கும் உள்ளது திட நம்பிக்கை தைரியம் வீழ்ந்தாரே அவர் கிருபை எங்கும் உள்ளது தேவ கிருபை எங்கும் உள்ளது அவர் கிருபை எங்கும் உள்ளது ஆமென் இயேசுவே நாம மைப்படுத்தும் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே என்றும் துதியுங்கள் இயேசு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் துதியுங்கள் இயேசு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அல்லேலூயா ஆமென். அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. அவருடைய கிருபை இல்லாதபடி வாழ முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிற அன்றைய காலங்களை பார்க்கும்போது மகா கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் விபத்துக்கள், கொள்ளைகள், கொள்ளை நோய்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவற்றுக்கும் மேலாக இந்த பாவமான உலகத்துல பரிசுத்த பாதையிலே கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். இன்னைக்கு எத்தனையோ ஒரு பாவத்தில் அகப்பட்டு உள்ளத்துல ஒரு சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி திரும்ப பாவத்தில் விழாதபடி தேவன் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் என்னபடினால அந்த பரிசுத்த ஆவியான ஒரு பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையிலே நம்ம என்னைக்கு நம்ம மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ஆமென். அன்றைக்கே பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆராதனை நடந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு மரித்தாலும் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனதோடு ஜீவன் உள்ள தேவனை, அந்த பரலோகத்தின் தேவனை நாம் இன்னும் போற்றி நாம் துதிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். உம்மல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சய
மலிதான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் நமக்காக பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, ஜீவனுள்ள தேவன் சுத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, சுத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆமென். நல்லவரே, நீ பரலோகத்தின் தேவனப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலே தெய்வ பிரசன்னத்துக்கு நிகரான சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் பவுல் எழுதும்போது